ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம டே 9 பார்க்க போறோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ டெய்லி ஒரு ஜிப்மர் அண்ட் நார்செட் மாடல்ல வீடியோ போட்டு இருக்கோம். இன்னைக்கான டே 9க்கான கொஸ்டின் போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: A nurse is caring for a child with suspected diagnosis of rheumatic fever. Which laboratory test would assist in confirming the diagnosis? குழந்தைக்கு ருமேட்டிக் ஃபீவர் இருக்கு. எந்த டயக்னோசிஸ் கன்ஃபார்ம், என்ன டெஸ்ட் பண்ண டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல்ஸ், இம்யூனோகுளோபின், ஆன்டி ஸ்டெப்டோலைசின், ஓ டைட்டர். ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ருமேட்டிக் ஃபீவர் டயக்னோசிஸ் டன் பை ஏஎஸ்ஓ டைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ஆன்டி ஸ்டெப்டோலைசின் டைட்டர். ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும். ருமேட்டிக் ஃபீவர் பற்றி மற்ற விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ருமேட்டிக் ஃபீவர் இது வந்துட்டு கன்ஃபர்மேட்டிவ் டயக்னோசிஸ். மற்றபடி வி ஹாவ் சம்திங் கால் ஜோன்ஸ் கிரைட்டீரியா வச்சும் நம்ம வந்துட்டு டயக்னோஸ் பண்ணலாம். வாட் இஸ் ஜோன்ஸ் கிரைட்டீரியா? ஜோன்ஸ்ல 2 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மேஜர் கிரைட்டீரியா அண்டு மைனர் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுவாங்க. ஸோ நானே சொல்லிடுறேன், மேஜர்னா என்ன, மைனர்னா என்னன்னு சொல்லிட்டு. மேஜர் கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்னா 4 இருக்கு, சாரி 5 இருக்கு. கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. What is cases? C stands for carditis, A stands for arthritis, S stands for subcutaneous nodules, E stands for erythema marginatum, and another S stands for சென்ஹான் கொரியா மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் மேஜர் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோன்ஸோட மேஜர் கிரைட்டீரியா. மைனர் கிரைட்டீரியா என்னன்னா ஃப்ராப்னு ஒன்று இருக்கு, நிமோனிக்ஸ். எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீவர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைஸ்டு இஎஸ்ஆர், another A stands for arthalgia, joint pain. ஒரு P stands for prolonged PR interval. Another P stands for previous rheumatic fever history. ஓகேவா? ஸோ இதான் ஜோன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Client tells the nurse that his body is made of wood and it's quite heavy to lift. The client is experiencing. பேஷண்ட் என்ன சொல்றாங்க? என்னோட பாடி ஃபுல்லா எதால தயாரிச்சிருக்காங்க, மரத்தால தயாரிச்சிருக்காங்க, அது ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட் த பேஷண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங்? த பேஷண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் depersonalization. Then which of the following might increase the risk during ECT? ECT கொடுக்கும் போது எது வந்துட்டு ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணும்? Degenerative joint diseases, MI, DM, multiple joint issues. The correct answer is MI. Myocardial infarction may increase the risk of ECT. ECT யோட கான்ட்ராஇண்டிகேஷன் சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஆர் மேஜர் கான்ட்ராஇண்டிகேஷன் ஃபார் ECT அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்றுதான், increased ICP. increased ICP இருந்தா we won't give ECT. அதை தவிர்த்து MI ஒரு கான்ட்ராஇண்டிகேஷன், then aneurysm, cerebral aneurysm or tumors, these are all contraindication for ECT. Next question. Sorry. A client with pregnancy induced hypertension is hospitalized and it is receiving magnesium sulfate by IV push. Before administering each dose, the nurse would assess the client for. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் தெரப்பியோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லி தான் கொஸ்டின். டெம்பரேச்சர் பல்ஸ் ரேட் பார்ப்பீங்களா, ரெஸ்பிரேஷன் பட்டாலா ரிஃப்ளெக்ஸ் பார்ப்பீங்களா, பிளட் ப்ரெஷர் அப்பிக்கல் பல்ஸ் பார்ப்பீங்களா, யூரின் அவுட்புட் ரிலேட்டட் டு த ஃப்ளூயிட் இன்டேக் பார்ப்பீங்களா? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் இஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் பட்டேலா ரிஃப்ளெக்ஸ் தான். தென் the word Portscop describe the element of administration in which S stands for. கொஸ்டின்லே இருக்கு, என்ன இருக்கு? போர்ட்ஸ்காப்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தெரியலனாலும்
தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் எலிமெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத தான் அவங்க சொல்றது தான் போர்ட்ஸ்காப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க. ஸோ போர்ட்ஸ்காப்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளானிங், O stands for organizing, S stands for staffing, D stands for directing, C stands for controlling, C stands for coordinating, C stands for coordinating. Slide மாறிடுச்சு. சிக்கு அப்புறம் ஓ CO ரெண்டுமே வந்துட்டு கோஆர்டினேட்டிங் தான். தென் R stands for reporting and B stands for budgeting. ஓகே, இதான் போர்ட்ஸ்காப்ங்கிறது. ஸோ P stands for planning, O for organizing, S for staffing, D for directing, CO for coordinating, R for reporting, B for budgeting. இதுதான் போர்ட்ஸ்காப்போட நிமோனிக்ஸ் ஃபுல் ஃபார்ம். இதில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க S stands for என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. S stands for staffing. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஸ்டாஃபிங். ஸோ போர்ட்ஸ்காப்பு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். the best market to diagnose thyroid related disorder is டைரக்டான MCQ தான். THS levels தான் நம்ம வந்து பார்ப்போம். then which word does not belong to the others? ஸோ ரீசனிங் கொஸ்டின் இது. எந்த வேர்டு டிஃப்ரெண்டா இருக்கு? இன்ச்சு, அவுன்ஸு, சென்டிமீட்டர், யார்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் கரெக்ட் ஆன்சர் இஸ் அவுன்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ச்சு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது, சென்டிமீட்டரும் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது, யார்டும் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது தான். அவுன்ஸும் மெஷர்மெண்ட் தான். ஆனா என்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்? இது லிக்விடை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இன்ச்சு, சென்டிமீட்டர், யார்டு இதெல்லாம் வந்துட்டு டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவுன்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். What least number must be added to 1056 so that the sum is completely divisible by 23? இத மாதிரி கொஸ்டின் நேத்து கூட பார்த்தோம். என்ன கொஸ்டின் வந்துட்டு லாஸ்ட், அதாவது எது ஹையர் டிஜிட் நம்பர் அந்த மாதிரி ஏதோ சம்திங் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். வாஸ் லீஸ்ட் நம்பர் ஆடட். இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ண போறோம். நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன? 1056 divided by 23. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 10 வராது, 105 எத்தனை வாட்டி இருக்கு? 4 டைம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 4 டைம்ஸ் எத்தனை? 92 வரும். ஃபைன். இது 3, இது 1, 136. 136 எத்தனை வாட்டி இருக்குன்னா 5 டைம்ஸ் வரும். 23 into 5, 115. ரிமைனிங் எவ்வளோ? 20. ஓகேவா? எஸ். இப்போ இது எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு? ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கு? 21 வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யணும்? இதை மைனஸ் பண்ண வேண்டியதுதான். மைனஸ் பண்ண என்ன? 23 minus 21 is equal to 2. ஓகேவா? இந்த 2 ஆட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 தான். ஆன்சர் 2 தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வேணா நீங்க திருப்பி கூட போட்டு பாருங்க. எப்படி போட்டு பண்றது? -2 பண்ணிக்கலாம். மஸ்ட் பி ஆடட் டு இல்லை. ஸோ ஆட் தான் பண்ணணும். 1056 + 2
1058. இதை வந்து 23ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துட்டு வரும். நானே வேணாலும் டிவைட் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ சேம் தான், 105 வந்துட்டு 4 டைம்ஸ் வரும், கரெக்டா? எவ்வளோ? 92 வரும். மீதி 138 மாறும். ஸோ 23 இன்டூ 6 போட்டு பாருங்களேன். 6 18 மீதி 1 12 13 0 வந்துச்சா? ஸோ லீஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டா அதே நேற்று போட்ட அதே ஸ்டெப் தான். ஆனா என்ன கூட மைனஸ் பண்ணிடணும், இந்த நம்பர் கூட மைனஸ் பண்ணா வில் கெட் த ஆன்சர். ஃபைன். Next question. His powerful desire brought his downfall. இதுல வந்து his powerful desireங்கிறது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, his desire for power. அவங்க பவருக்கு ஆசைப்பட்டதுனாலதான் டவுன்ஃபாலுக்கு வந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, his desire for power. Next, who became India's youngest Olympic medalist by clinching a bronze medal in the men's 57 kg wrestling event at 2024 Paris Olympics. ஸோ நீங்கள் இந்த வாட்டி எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நிறைய கொஷின் ஒலிம்பிக்ஸ்லேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இப்போதான் நடந்திருக்கு ஒலிம்பிக்ஸ், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லேருந்து. நான் அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ யங்கஸ்ட் இந்தியன் டு அச்சீவ் த மெடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமன் ஷராவத் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அமன் ஷராவத். ஸோ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ லைக் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யாரெல்லாம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.